ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா early signs of autism. ஆட்டிசத்தை எப்படி 2 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டாபிக். ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேஷியோ அதிகமாயிடுச்சு. நான் அந்த கவுண்டெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அது அதிகமாயிடுச்சு. அதை அர்லியாக கண்டுபிடிச்சா அந்த குழந்தைகளுக்கு நார்மல் ஸ்கூல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்குது. அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப மினிமல் பண்ண முடியுது. அவங்களோட ஒரு நார்மல் ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அவங்கள அர்லியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரப்பி சென்டர்ஸ்லையும் பார்க்கலாம், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லையும் பார்க்கலாம், நிறைய ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸில் கூட இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 years ஆஃப் லைஃப் ஆஃப் த சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நாம் எவ்வளோ அந்த குழந்தையோட டிஃபிகல்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் த பெனிஃபிட் மாதிரி. ஸோ ஆஃப்டர் 5 பெனிஃபிட் இருக்காதா அப்படின்னா பெனிஃபிட் இருக்கும். நமக்கு அதில் சிங்கிள் பெனிஃபிட் தான் கிடைக்கும். பட் அந்த 2 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ அந்த டபுள் பெனிஃபிட் பீரியடை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அந்த குழந்தையோட அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட நிறைய வீடியோஸில் யூஸ்வலாக எப்படி ஆட்டிசமை டயக்னோஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ், பேஸ்ட் ஆன் சோஷியல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் பிஹேவியர் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக, இந்த 3 ஸ்கில்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் சப் காம்போனன்ட்ஸும் சேர்த்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நாம் ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸில் எதுவுமே நம்ம பேசவே போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு லேமேனாக ஒரு அப்பா அம்மாவாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனு, நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் ஸ்கில் வரலனா இல்லை அவங்க பார்த்த உடனே நம்ம எப்படி அவங்க ரெகக்னைஸ் பண்ணலாம், அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் நம்ம எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் எந்த டேர்ம்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எப்படி 2 வயசு குழந்தைய நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு பேர் கூப்பிட்டா திரும்பலாம், ஐ கான்டாக்ட் இது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வி வில் நாட் சே இப்போ உங்களுக்கு இது சிம்டம் ஆகிடுது, ஐ கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிற சிம்டம் லெவலுக்கு அவங்க வரல. ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம when we start working on it, அந்த ஃபியூச்சர்ஸில் இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். ஒன்ஸ் சிம்டம் ஆகிட்டால் தான் நம்ம அதில் வெளியில் வர முடியாது. அப்போ தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த குழந்தை டயக்னோஸ் வித் ஆட்டிசம், டயக்னோஸ் வித் ADHD அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் ஜஸ்ட்டு எல்லாமே ஃபீச்சர்ஸாக தான் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸு கண்டினியூஸாக ஒரு 2 years அந்த குழந்தையோடு இருக்கும்போது தான் நாம் சொல்ல போகிறோம் அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம், குழந்தைங்களுக்கு ADHD அப்படிங்கிறது when they run for longer years we will say that. Before that இது ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஆட்டிசமாக இருக்காங்க, ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ADHDயாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற டைமில் when they start to give therapy அப்படின்னும் போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து இந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மேபி 2 years ஆஃப் தெரப்பி எல்லாம் பண்ணி முடிச்சு என்ன ரிமைனிங்காக இருக்கோ அதுதான் சிம்டம்ஸ். அதை வச்சு தான் அந்த குழந்தைக்கு என்ன டயக்னோஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years ஆஃப் தெரப்பி ஒரு சிம்டம் கூட இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் குழந்தையை பொறுத்து அது வேரியஸ் ஆகும். சரி, ஓகே, எப்படி நம்ம 2 வயசுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற டாபிக் ஸோ இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வயசு குழந்தைன்னா குழந்தையோடைய உலகம் என்னவா இருக்கும் 2 வயசில் அப்படின்னா விளையாட்டு. ஸோ ஒரு ப்ளே பிஹேவியர் ஆஃப் த சைல்டு. இன்கேஸ் அந்த குழந்தை ஆட்டிசம் ரிஸ்க் ஃபேக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கு, நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தையோட ப்ளே பிஹேவியர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பிளாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் காயின்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை நிறைய கார்ஸு இந்த மாதிரி நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்கன்னா இப்போ அந்த குழந்தை ஒரு நாள் அந்த காரை வச்சு அடிக்கிட்டே இருக்காங்கன்னா டெய்லி பார்த்தாலும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள்லேயோ இல்லை கண்டினியூஸ் டேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே என்ன மாதிரி விளையாடினாங்களோ அதே மாதிரி விளையாடலாம், இல்லை ஒரு தடவை என்ன விளையாடினாங்களோ அதையே திருப்பி விளையாடலாம். இப்போ பிளாக்ஸை மேலே மேலே அடிக்கிட்டு கீழே தட்டி விட்டு திரும்ப பிளாக்ஸை மேலே மேலே திரும்பி திரும்பி ஒரே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ப்ளே
அந்த ஆப்ஜெக்டோட அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய காயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த காயின்ஸ் வந்து லைன் அப் பண்ணிட்டு வைப்பாங்க, திருப்பி கலைச்சி விடுவாங்க, திரும்ப லைன் அப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த டாய்ஸோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்வேஸ் வந்து சிமிலராக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட டாய்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாய்ஸ் தான் பிடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பையன் குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட இது பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து இந்த காரெல்லாம் லைன் அப் பண்ணி வைக்கிறது, கார் வேன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் கேர்ள் சைல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெடி பேர்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ஆல்வேஸ் வந்து தே யூஸ் டு கேரி, அதை ஹக் பண்ணிட்டு விளையாடுற மாதிரி, இல்லை அவங்க பீன் பேக் மேலே படுத்துட்டு அந்த டெடி பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் வந்து கேர்ள் சைல்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸில் ஏதாவது ஒரு குழந்தை அந்த டாயை வந்து கையிலே வச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்கிட்டு திரும்பவும் பகல் எழுந்தது கூட திரும்பவும் அந்த டாய்ஸோடு எழுந்திரிக்கிறது, இல்லை எந்திரிச்சோடனே நேற்று நைட் நம்ம கையில் வச்சுருந்தோம் அந்த டாய்ஸ் எங்கன்னு தேடுறது அப்படின்னு சொல்லி இந்த டாய்ஸோட ஒரு அப்சஷன் சொல்லுவோம், ஒரு ஃபிக்ஸேஷன் மாதிரி. இது என் கூட இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி மாதிரி. ஸோ அது என்கிட்ட இப்போ இல்லை, ஸோ ஐ ஹேவ் டு சர்ச் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேடிட்டு அந்த டாய்ஸோட மாதிரி ஒரு பிஹேவியரும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயில் வந்து இப்போ வேறு யாரோ ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ் குழந்தை யாராவது வராங்க அப்படின்னா இப்போ அவங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டில் இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணாத குழந்தையாக இருக்கலாம். நான் மட்டும்தான் அதில் விளையாடுவேன், இவங்க வந்து இதில் விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது இப்போ அப்பா வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க, இல்லை அம்மா வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, இல்லைடா இன்றைக்கி வந்து நான் நியூ டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பிளாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அம்மா நியூ டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து இந்த கேரி ஆன், அது வந்து டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் புது விஷயம் உள்ளே வருது அப்படின்னா ஓகே எடுத்து வச்சு நம்ம அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியாக பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்காம அகெயின் தே மைட் பி பிளேயிங் வித் த சேம் டாய். அடிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை விளையாடுது. நீங்கள் பிளாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிளாக்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிளாக்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வேற ஒரு டாய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்னொரு ஒரு டாயை வந்து ஒரு கேஷுவலாக அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன சொல்லணும், சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணாத குழந்தைகள், ரொட்டீன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாத குழந்தைங்களா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க, விளையாடிட்டு இருக்கிற டைமில் வேறு யாராவது அம்மா பேசுகிறாங்க இல்லை தாத்தா பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பேசும்போது அவங்க பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க திரும்பி பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திரும்பி பார்க்கறதுலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க அந்த அந்த ஆப்ஜெக்டோடையே வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் மாதிரி இருப்பாங்க. நான் இப்போ இந்த டாய்ஸோட விளையாடிட்டு இருக்கேன், இது மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இதுக்கு நடுவில் ஐ வில் நாட் டூ அதர் திங்ஸ். பட் யூஷுவல் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க விளையாடிட்டு இருந்தால் கூட அப்பா அம்மா யாரோ கூப்பிட்டா உடனே அவங்க வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பவும் அகெயின் தே கோ பேக் டு தர் ஓன் ஒர்க் வாட் எவர் தே ஆர் டூயிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிரான்சிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து இந்த குழந்தைகள்கிட்ட வந்து உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளே ஸ்கில்ஸாக வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தைகள் நீங்கள் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் விளையாட வைக்கிறீங்க, இல்லை ஸ்டெப்ஸு கிளைம் பண்ணுற மாதிரி ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக 2 வயசு குழந்தை வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் பண்ணி ஈஸியாக ஏறிட்டு இறங்குவாங்க. இன்கேஸ் அந்த குழந்தைகளுக்கு வந்து மூமெண்ட் ஃபியர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது மோட்டார் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அந்த குழந்தையோட விளையாட முயற்சி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விளையாட்டுலாம் வந்து அந்த குழந்தையோட பார்ட்டிசிபேஷன் சுத்தமாக இருக்குது. இப்போ ஒரு ஜம்ப் பண்ணி விளையாடுறாரு அப்பா, ஒரு குதிரை ஓட்டுறோம், அந்த மாதிரி ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ப்ளே பண்ணும்போது அந்த குழந்தை வந்து ரீசனே சொல்லாமல் அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட அழுகலாம், இல்லைன்னா அந்த குழந்தை அது நிறைய வேணும்னு கேட்கலாம். இப்போ ஒரு நாள் அப்பா வந்து ஒரு யானை ஏற்றுறவா அப்படின்னு முதுகில் ஏற்றணுன்னு டெய்லி அப்பா பார்த்தோன்னே யானை ஏறணும் அப்படின்னு சொல்கிற கிரேவிங்காக இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. இன்னொரு ஆங்கிளில் அது எதுவுமே செய்யாத குழந்தைங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைன்னா ஒரு விஷயத்த வந்து அதிகமாக செய்கிறதும் பிரச்சனை தான், அதை செய்யாமல் இருக்கிறதும் ப்ராப்ளம் தான். இதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு 10 minutes என்னை விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னா அப்பாவோட நான் விளையாடுறேன், அம்மாவோட விளையாடுறேன், எகெயின் ஹேவ் டு கம் பேக் அப்படின்ற மாதிரி வந்துடணும். அந்த கேம்லேயும் அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கலாக உங்கள் குழந்தையோட கேம் விளையாடும் போது அவங்களோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேம் விளையாடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணாம்பூச்சி எல்லாம் விளையாடுவோம். ஸோ அந்த கண்ணாம்பூச்சிலாம் வந்து திடீர்னு நம்ம வந்து ஒரு பேர்னு சவுண்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி சத்தம் போட்டு நான் இங்கே தான் இருக்கேன் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது சில குழந்தைங்க அந்த சவுண்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணலாம்,
பிகாஸ் அவங்க ஆடிட்டரியாக வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சைல்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப இருட்டு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுற ஐடியாவே அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் போய் கண்ணை மூடுங்கன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. அம்மா எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் புரியாது. உங்களோட எமோஷன்ஸை வந்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பேர்ன் கற்றுனீங்கன்னா அதோட ரியாக்ஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹைட் அண்ட் சீக் அந்த கேமு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 years சைல்டு வந்து ஒரு ஜாலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் ஒரு இமிட்டேஷன் இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி ஒழியணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் தே வில் ட்ரை டு இமிட்டேட். ஸோ அவங்க ஒரு ரூம் விட்டு இன்னொரு ரூம் ஓடுறது, அதேமாதிரி அவங்க கர்டன்ஸ் வந்து அந்த கர்டன்ஸ் பின்னாடி போகிறது, இல்லைனா சோஃபா பின்னாடி போய் நிற்கிறது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஐ ஹேவ் டு ஹைட் மை செல்ஃப். ஐ எம் நாட் சேயிங் அந்த ஃபுல்லி கவர்டாக ஆகிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் ஒழிஞ்சிட்டுவாங்க, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அது ஒரு வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒளிஞ்சிருக்கணும், ஒரு பின்னாடி கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிற தாட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் அண்ட் சீக்கில் இருக்கிற அந்த இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு தாராளமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேம் விளையாடும் போது இதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த குழந்தைங்க அந்த கேம் கான்செப்டே புரியல அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ப்ளே பிஹேவியரில் ஒரு ப்ளே வச்சு நம்ம இவ்வளோ விஷயம் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பிரிட்டன் ப்ளே. ரிட்டன் பிளேனா இப்போ வந்து ஒரு அம்மா வந்து பாத்திரத்தை கிண்டுறது, இந்த அம்மா சமைக்கிறது, இல்லை மிக்சி ஓடுறது, இல்லை வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, இந்த மாதிரி அந்த குழந்தை பார்க்குது. அது மாதிரி அப்பா வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க, அப்பா வந்து சாக்ஸ் போடுறாங்க, அப்பா வந்து டை போடுறாங்க அப்படின்னு அந்த குழந்தை பார்க்குது. அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் அந்த குழந்தை வந்து ஏதாவது இமிட்டேட் பண்ணுறா. அதுலேருந்து தான் அந்த குழந்தை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி வந்து ஒரு பர்சன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸை வந்து நம்ம அதுலேருந்து தான் அந்த குழந்தை வந்து the child is not preoccupied in his own world. அவங்களோட உலகத்தில் அவங்க இல்லை, அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம எதில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டன் பிளேல தான் தெரியும். ஸோ நிறைய பேரண்ட் வந்து கன்சல்டேஷன் வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கேட்கும்போது பார்க்குறத வச்சு உங்களை மாதிரி கிண்டுவாளா ஊட்டி விடுவாளா அப்படின்னு கேட்கும்போது எஸ் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் வந்து செய்கிறது வந்து வச்சு நம்ம வந்து பிரிட்டன் பிளே அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து கன்க்ளூஷன் வரக்கூடாது. நான் அதனால இந்த பிரிட்டன் பிளே வந்து நான் என்விரான்மெண்ட் அவேர்னஸோட நான் வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து அதில் கொஞ்சம் நாங்கள் சொல்லும் போது அவங்களால அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போகிறது நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ ஒன்லி வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அந்த குழந்தை கிண்டதை மட்டும் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. வாட் ஆல் திங்ஸ் ஒரு ஹோல் டேல வந்து அந்த குழந்தை எவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் ட்ரை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா வந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தை அதே மாதிரி எனக்கும் கொடுங்க நானே எழுதுறேன் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலாக வந்து நானும் அம்மா மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை அம்மா வந்து ஒரு கிச்சன்லேருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கின்றாங்க அப்படின்னா திரும்பவும் அதே கிச்சன்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து நிற்கிறது. இல்லை வந்து அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அந்த குழந்தை மெமரி பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ அவளோட டாய்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த சேம் திங், அதாவது ஒரு பவுலை வச்சு சும்மா கிண்டிகிட்டே இருக்கிறது வந்து சேம் ரொட்டீன். ஸோ அந்த சேம் ரொட்டீன் இல்லாமல் the child is doing in different things. ஒரு ப்ரஷ்ஷை கீழே பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ப்ரஷ் எடுத்து அப்பா ப்ரஷ் பண்ணுற மாதிரி நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது பிரிட்டன் பிளே தான். ஒரு டாய் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னா அப்பா அயன் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு அது ட்ரெஸ்ஸில் தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு நோட் புக்கில் தேய்ச்சாலும் இட்ஸ் அ பிரிட்டன் பிளே தான். ஸோ அந்த மாதிரி மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை அப்படியே அந்த குழந்தை வந்து இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது ஒரு ப்ளே பிஹேவியராகவும் பார்க்காம அது கூட வந்து அந்த குழந்தையோட என்விரான்மெண்டல் அவேர்னஸை தான் நான் வந்து அதில் வந்து மெயினாக பார்ப்பேன். இப்போ ஒரு சேரில் வந்து அந்த குழந்தை வந்து உட்காந்து தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட டாய்ஸை கூட அந்த சேரில் உட்கார வச்சு நீ வந்து உன்னோட டாய்ஸ் வந்து நீ மமம் மூட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேரில் ஸ்பெசிஃபிக்காக போய் அந்த குழந்தை அந்த தாயை உட்கார வச்சு அது ஒரு ஆக்டிங் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி அந்த குழந்தை பண்ணும்போது சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெப் ஆஃப் த பிளே எவ்ரி திங். அப்போ நமக்கு வந்து அது என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி இந்த வேர்ல்டு வந்து ஸ்டில் பர்சிஸ்ட், அது வந்து அந்த குழந்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அந்த சைல்டு இஸ் இன் லேர்னிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்ல போகுது. ஸோ அதனால ஒரு விஷயத்தில் பார்க்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த என்டையர் டேயில் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறது, ஒரு கபோர்ட்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட அவங்களும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவங்களும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், ஏது ட்ரெஸ் எடுக்கணும், அது யாருக்கு எடுக்கணும், அந்த ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா இஸ் டேக்கிங் சம்திங் அவுட், நானும் அம்மா மாதிரியே ஒன்று எடுக்கிறேன்.
அம்மா ஒரு பவுல்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறான், நானும் ஒரு பவுல் எடுக்கிறேன். அந்த மாதிரி வந்து உங்களோட இது ஃபுல்லாக வந்து அந்த குழந்தை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ப்ரிட்டன் ப்ளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம ப்ளே பிஹேவியர்ஸ் நிறைய சொல்லிட்டோம். ஸோ அவங்களால ஃபிசிக்கலாக வந்து கோப்பப் பண்ணுறாங்களா இல்லையா, ப்ரிட்டன் ப்ளே பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் வேல வந்து அந்த குழந்தை ப்ளே பண்ணுறதா, இதெல்லாம் பார்க்கணும். அதான் அவங்களோட மெட்டீரியல் ஆஃப் ப்ளே அது வந்து சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு வந்து நீங்கள் ப்ளேயில் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன், அதான் மெயின். ஸோ கம்யூனிகேஷனில் 2 வயசு குழந்தை கண்டிப்பாக வந்து அப்பா அம்மாவை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, தாத்தாவை ரெகக்னைஸ் பண்ணுறது, ஒரு பாய்னா அவங்க அண்ணான்னு ரெகக்னைஸ் பண்ணுறது, அக்கான்னு ரெகக்னைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 2 வயசு குழந்தைங்க வந்து தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆப்ஜெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவியில் பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஆல்பத்தில் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு புக்கில் பார்க்குறாங்க அப்படின்னு எந்த மோடில் வந்து ஒரு அண்ணா பிக்சரை பார்த்தாலோ, ஒரு ரியலிஸ்டிக் அண்ணாவை பார்த்தாலோ, ஒரு விர்ச்சுவல் அண்ணாவை பார்த்தாலோ, தே வில் சே திஸ் இஸ் அண்ணா, திஸ் இஸ் மை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் அப்பா பார்த்தாலும் அப்பா ரெகக்னைஸ் பண்ணுறது, ஒரு ஆல்பத்தில் அப்பா பார்த்தாலும் அப்பாவை ரெகக்னைஸ் பண்ணுறது, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு இருக்காரு, கார் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா வேர் இஸ் யுவர் அப்பான்னு கேட்டால் அங்கே வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து 2 வயசு குழந்தையால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நாட் ஓன்லி ரெகக்னைசேஷன், அது அவங்க எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜாகவும் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அப்பாவை பார்த்து கண்டிப்பாக அப்பான்னு சொல்கிறது, அம்மாவை பார்த்து கண்டிப்பாக அம்மா சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய லிப் சவுண்ட்ஸ் வந்து நிறைய அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பப்பா அம்மா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வர வைக்க முடியும், அவங்களால செய்ய முடியும். அது வந்து அது ரிலேட்டட் நம்ம சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, டாக் சேஸ், கேட் சேஸ், க்ரோ சேஸ் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இமிட்டேட் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட்ஸு அப்பா அம்மா சொன்னால் அதை வந்து அந்த குழந்தையால் இமிட்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த கம்யூனிகேஷனும் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி அவங்க இருக்கிற இடத்துல சுற்றி என்னெல்லாம் பொருள் இருக்கோ அவ்வளோ ரெகக்னைசேஷனும் அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். பட் நிறைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ரோட் மெமரி வந்து நல்லா இருக்குது. தே மைட் பி வெரி குட் இன் லேர்னிங் ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ், வெஜிடபிள்ஸ், வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கற்றுட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜில் வந்து வெறும் வந்து இந்த நவுன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை விட மற்ற விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட அம்மா வந்து இப்போ சொல்கிற கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருடா அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அம்மாவுக்கு இடிக்கிறது, அம்மா வந்து நம்மளுக்கு பின்னாடி தள்ளி உட்கார சொல்கிறாங்க. அதேமாதிரி கொஞ்சம் தூரமாக போயேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலும் அதையும் அந்த குழந்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். அப்போ நம்ம இப்போ மேலே போகலாமா அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்போசிஷன் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சொன்னால் கூட இந்த குழந்தையால் அந்த 2 வயசில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒன்லி நவுன்ஸோடைய அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது, மற்ற எல்லாத்துலேயும் கலந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோம்பிங் சொல்ல போகிறீங்க, இல்லை நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரஷிங் ஆக்ஷன் வேர்டுக்கு ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸை அவங்களே போய் எடுக்கிறது, அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரஷ் பண்ணலாம், அம்மா பண்ண போகிறேன் உனக்கு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் டோர் கிட்ட போய் நிற்பாங்க. அங்கே போயிட்டு யூ ஹேவ் சோப்ஸ் இருக்கலாம், இல்லை ஹேண்ட் வாஷ் இருக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்கும். அதில் எது ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டிப்பாக டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். அந்த பொருளை எடுத்து அவங்களால அதை பக்காவாக ப்ரஷ் பண்ண தெரியலனா கூட அட்லீஸ்ட் தே வில் பாஸ் அந்த ப்ரஷ்ஷை எடுத்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுத்து கம்மா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயமும் ஒரு பொருள் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஆக்ஷன் வந்து அந்த குழந்தை பண்ண போகிறது அப்படின்னா அந்த ஆக்ஷன் ரிலேட்டடான எல்லா ஆப்ஜெக்ட் அந்த எந்த பிளேஸில் இருக்குமோ அந்த பிளேஸ் ரெகக்னைசேஷன், அது வந்து கெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாமே ஒரு 2 வயசு குழந்தையால் தாராளமாக செய்ய முடியும். இந்த இடத்துல இருந்து தான் எங்கள் அம்மா ஸ்பூன் எடுப்பா, இந்த இடத்துல இருந்து தான் என்னோடய ட்ரெஸ் எடுப்பாங்க, இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு வந்து என்னோடய கப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீ போய் கப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த குழந்தை போய் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த கப் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். தே நோ வாட் தே ஆர் யூஸிங் இட். அப்பா என்ன யூஸ் பண்ணுறான், அம்மா என்ன யூஸ் பண்ணுறா, அவங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நியூ லேர்னிங்ஸ் வந்து அவங்க வந்து டெய்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 2 நாள் வந்து நீங்கள் ஒரு ஆல்பத்தை வச்சு ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஆல்பத்தோடையே அந்த குழந்தை 1 or 2 months 3 months அப்படியே போகும்னு சொல்ல முடியாது. அந்த ஆல்பத்தில் இருக்க ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர்
எக்ஸ்போஷர் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே தே மே மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். வேறு ஏதாவது உங்களோட ஷெல்ஃபில் இருக்குமா அந்த பொருளை ஒரு புக்கு அடுத்து ஒரு புக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த புக்கில் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே ஷிஃப்ட் ஓவர். ஸோ அவங்களோட அந்த செலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் உங்கள் அரவுண்ட் த ஹவுஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அது எல்லாத்தையும் வந்து அவங்க அதில் இருக்க அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணி அதுக்கு அவங்களே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லேகிங்காக இருந்துட்டுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, அது ஒரு ரெட் ஃப்ளாகாக இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த நேரோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு என்னதான் நிறைய பொருள் இருந்தாலும் எனக்கு என்ன பொருளோ அந்த பொருளோட மட்டும்தான் நான் விளையாடுவேன், என்னோட ரூமில் மட்டும்தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் they will be having எல்லாத்தோடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிங்கிலிங் வித் பீப்புள். இப்போ வீட்டுக்கு யாரோ வராங்க அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுறது, அவங்க வந்து நீ யாருன்னு கேட்டால் இப்போ அவங்க குழந்தையோட பேர் சொன்னால் அது நான் தான் சொல்லிட்டு அந்த குழந்தை பாயிண்ட் பண்ணி கெஸ்டராக காமிக்கிறது, அப்புறம் ஹலோ சொல்லும் போது கையாடுறது, அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாய் சொல்லி கெஸ்டர்ஸ் பண்ணுறது, கெஸ்டரல் கம்யூனிகேஷன் எல்லாமே பாயிண்டிங், ஹை பை, அவங்களுக்கு வேணும்னா வந்து தான் சொல்லி கேட்குறது, அப்புறம் வந்து நோ சொல்லிவிட்டு அவங்க வந்து தலையாட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வயசு குழந்தையால் கண்டிப்பாக செய்ய முடியும். அதே மாதிரி கம்யூனிகேஷனாக வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது தேவையில்லை அப்படின்னா எப்படி அவங்களோட தேவையை வந்து அவங்க பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலை அவங்களுக்கு வேண்டாங்கிற விஷயத்த கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வந்து கன்வே பண்ணுறதுக்கு அந்த குழந்தையால் முடியும். ஸோ அது வெர்பலாக கண்டிப்பாக நோ கூட நிறைய குழந்தை வந்து சொல்ல முடியும். அப்படி நோ சொல்லலைன்னா கூட அவங்க அட்லீஸ்ட் தலையாவது ஆட்டுவாங்க, நோ ஐ டோன்ட் வாண்ட். பட் அதுவே ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்க குழந்தைய என்ன பண்ணுன்னா அது அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறத அடுத்தவங்கள்ட்ட கன்வே பண்ண தெரியாது. எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியாதனால தே மே பி க்ரைங் கண்டினியூஸ்லி, இல்லைன்னா அவங்க மூஞ்சை வந்து ஒரு பக்கம் திருப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு தள்ளி போகணும் அப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. நான் வந்து இதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். ரேதர் கன்வேயிங் தட் டு தி அதர் பர்சன். எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அந்த 2 வயசு குழந்தை கன்வே பண்ணணும். நோ சொல்கிறது, நானா சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்லி அதை வந்து அடுத்த பர்சனுக்கு வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஷேரிங் கம்யூனிகேஷன், ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஸ்டிக் குழந்தைகிட்ட வந்து பார்க்க முடியாது. இப்போ 2 இயர்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேர் கூப்பிட்டா நம்மளுக்கு வந்து திருப்பி பார்ப்பாங்க. அதாவது நேம் கால் ரெஸ்பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேர் கூப்பிட்டா கண்டிப்பாக திருப்பி பார்க்குறது. அதே மாதிரி அப்பா கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்க ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அவங்க எந்த ரூம்லேருந்து கூப்பிடுறாங்க, அப்பா உன்னை பெட்ரூம்லேருந்து கூப்பிடுறா, அம்மா உன்னை கிச்சன் ரூம்லேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஏரோப்ளைன் போகிறத வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக அந்த கண் வந்து ட்ராக் பண்ணணும் இல்லையா. அந்த ட்ராக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து 2 வயசு குழந்தையால் பண்ண முடியும். அதுமாதிரி ரோட்டில் ஒரு கார் போகிறது இல்லை ஏதாவது வண்டி போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் பாயிண்ட் பண்ண போகிறீங்க, கார் ஒரு ஆட்டோ போகிறது, ஒரு பஸ்ஸு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதையாவது நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 வயசு குழந்தை வந்து அந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் நீங்கள் எந்த பக்கம் காமிக்கிறீங்களோ அந்த பக்கம் அந்த குழந்தையால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். அதையும் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சொல்கிற கமெண்ட்ஸ் அவங்களால கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு they were expecting something from me, I have to do some action for their comments அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைகளால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெயின் கன்சர்னாக வந்து பிஹேவியர்லாம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. ஸோ பிஹேவியர்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை சாப்பிடும்போது வந்து கோஆப்ரேட்டிவ் இல்லாத குழந்தைங்க, சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த டெக்ஸ்சர்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம், ஆல் த டெக்ஸ்சர்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தையாக இருக்கலாம், இல்லை திடீர்னு வந்து வால்யூம் ஏற்றி நீங்கள் டிவி வைக்கிறீங்க, இல்லை ஃபோன் பெல் ரிங் ஆனால் டென்ஷன் ஆவாங்க, இல்லை காலிங் பெல் அடித்தா டென்ஷன் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ள குழந்தைகளும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஏதாவது வந்து ப்ளே பண்ணுறீங்க, வாட்டரில் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை பெயிண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அப்போ தே டோன்ட் லைக் டச்சிங் இந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது. கண்டிப்பாக இப்போ 2 வயசு குழந்தைனா நம்ம வந்து செல்ஃப் ஃபீடிங்கை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற டைம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த சிப்ஸு, இந்த முறுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிற ஐட்டம்ஸ், அதாவது பிசுபிசுதாக இல்லாத ஐட்டம்ஸ் வந்து இந்த குழந்தை வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணி சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். அதே ஆங்கிளில் நீங்கள் வந்து ஏதோ பனானா போட போகிறீங்க, இல்லை நீங்கள் தயிர் சாதம் கொடுக்குறீங்க, இல்லை குழம்பு சாதம் ரசிச்சு போட்டுட்டீங்க, இப்போ நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குழந்தை வந்து எடுத்து சாப்பிடும்போது அவங்க வந்து ஷர்ட்டில் வந்து எவ்ரி டைம் வந்து அவங்களோட ஷர்ட்டில் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த கையை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ க்ளீனாக வச்சுக்கிறதுனா ஒரு சாப்பிட்ற டைமு
5 to 10 மினிட்ஸ் நம்ம கை வந்து டர்ட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேரண்ட் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை ரொம்ப க்ளீனாக இருப்பா, சாப்பிடும்போது எவ்ரி டைம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அவள் தொடச்சிட்டு தான் ஹி வில் ஹாவ் த நெக்ஸ்ட் பைட் அப்படின்வாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் பைட்டுக்கே அவங்க வந்து தொடச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை கிளன்லினஸ்ன்ற ஆஸ்பெக்டில் பார்க்காம அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டச் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால கூட அந்த குழந்தை வந்து அதை வந்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டாய்ஸை வந்து ஸ்பின் பண்ணுற டாய்ஸை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லைனா வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டாயை ஃபுல்லாக பார்க்காம வெறும் அந்த பார்ட் ஆஃப் த டாய்ஸ் மட்டும் அவங்க என்கரேஜ் பண்ணுற குழந்தையா இருக்கலாம். இப்போ ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கார் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே பார்ப்போம். அந்த 4 வீல்ஸ், அந்த டோர் இருக்குது, இங்கே லைட் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் திஸ் இஸ் கார் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் தான் ஒரு குழந்தை வரும். பட் அதுவே இப்போ ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்க போகிறது அந்த குழந்தை அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த டாய் தான் அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எவ்ரி டைம் when they take car only they might spin that அந்த வீல் மட்டும் வந்து ஸ்பின் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு டாயோட பண்ணுறது, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஷுவல் ஆங்கிளில் வந்து பார்க்குறது, ஸ்பூனை வந்து இப்படி கையில் வச்சுட்டு கார்னரில் பார்க்குறது, அது மாதிரி ஏதாவது ஒரு ஷேடோ வந்து வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு நார்மல் லைட்டுக்கே வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல் லைட் மாதிரி கண்ணை சுருக்கி பார்க்குறது, அந்த மாதிரி வந்து அப்சைட் டவுனாக இருக்கிறது, இல்லை கண்டினியூஸாக வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அவங்களோட டோஸில் வந்து வாக் பண்ணுறது. இப்போ வெளியில் கிராஸில் நடந்து போகும்போது தே வில் பி சர்ச்சிங் எங்கே கல் இருக்கும் அங்கே மட்டும் நான் வந்து என் காலை வைக்கிறேன், கிராஸ் மேலே கால் வைக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி பீச்சு கூட்டிகிட்டு போகும்போது பீச் மணலில் வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஹாப்பியாக எடுத்துக்காமல் நடக்கவே மாட்டேன், காலை கீழே வைக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாவது பப்ளிக் பிளேசஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க, பார்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்விங்ஸை அவாய்ட் பண்ணுற குழந்தைகளாக இருக்கலாம். இல்லை போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்விங் கிடச்சிருக்கணும், இன்னொரு குழந்தை விளையாடிட்டு இருந்தால் கூட அந்த அவேர்னஸே இல்லாமல் அந்த குழந்தைங்களை புஷ் பண்ணிவிட்டு இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து டர்னுக்கு வெயிட் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு ஸ்லைடு விளையாடுறாங்க, ஆல்ரெடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா த சைல்ட் ஹேஸ் டு வெயிட். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் அந்த இதுவே வந்து அவேர்னஸே இல்லாமல் த மைட் புஷ் பேக், சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்காம வந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப லவுடு நாய்ஸாக இருக்கும். அந்த லவுடு நாய்ஸ் வந்து அவங்க எப்படி வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும், அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியாமல் தே மைட் ரியாக்ட். அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, நமக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க ரொம்ப கலாட்டா பண்ணுற மாதிரி இருக்கும். லவுடி பிளேசஸில், ரொம்ப லவுட் நாய்ஸ் இருக்க பிளேசஸ்லாம் வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அப்போ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ரீசன்லெஸ் க்ரையிங் எபிசோட், இட்ஸ் நாட் லைக் ஒரு டெம்பர் ட்ராங்கிற மாதிரி நான் சொல்ல, ஒரு டோட்டல் மெல்ட் டவுன் மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணால் இப்போ அவங்க வந்து அழுகையை வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறது பேரண்டாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சென்சரி ப்ராப்ளத்தினால தான் அந்த மெல்டவுனே அந்த குழந்தைக்கு வந்து ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத காரணங்களாக அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா அப்பவும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் 2 நாள் பார்க்காம ஒரு கண்டினியூஸாகவே ஒரு 10 days 15 days நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதுலன்னா உங்கள் குழந்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை எதுலலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேக்கிங் டு ஒன் அனதர் பர்சன், இல்லை சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை தெரபிஸ்டாக இருக்கலாம், இல்லை பீடியாட்ரிஷனாக இருக்கலாம். நீங்கள் இன்னொருத்தட்ட போய் என் குழந்தைக்கு ஏதாவது இருக்குதா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக 2 வயசு இருக்க குழந்தை என்னெல்லாம் பண்ணுவோம், அது உங்கள் குழந்தைல என்ன பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைசிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் when we move on to the professionals உங்களுக்கு அவங்க சொல்கிறது என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ராதர் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, மற்றவங்க சொல்கிறாங்க நீ கூட்டிகிட்டு போ டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நீங்களே உங்களோட செல்ஃப் அனலைசிஸ் உங்கள் குழந்தைய பண்ணிவிட்டு ஐ திங்க் எனக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது என் குழந்தைகிட்ட, ஸோ ஐ ஷுட் டேக் டு அன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அப்பா பண்ணுங்கள், அம்மா பண்ணுங்கள், உங்கள் 2 பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷன் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணும்போது
அவங்க கொடுக்குற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதோட வந்து இது வந்து முடிய போகிறது இல்லை. இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து அதில் வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து நம்ம கொண்டு வர வைக்க போகிறோங்கிறது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியை வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தை வந்து வேணும்னே ஒரு விஷயத்த செய்யலை, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நீடுனால தான் செய்யுது. அந்த நீடை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஹேண்டில் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. பட் அதுக்கு வந்து எல்லாரோட கோஆப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மட்டுமே இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடிவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. கண்டிப்பாக இட்ஸ் அ டீம் ஒர்க். கண்டிப்பாக ஒரு டாக்டரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம், ஒரு தெரபிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம், ஒரு டீச்சரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம், ஒரு மதரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபாதரோட இம்பார்ட்டன்ஸ், இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை, ஒரு நல்ல வந்து இன்டர்வென்ஷன் ப்ராசஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கிறத நம்ம வந்து நிறைய கேசஸில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் சீக்கிரமாக உங்கள் குழந்தையோட டிஃபிகல்ட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சீக்கிரமாக ப்ரொஃபஷனல் போங்க, ஸோ தட் தே மைட் ஹெல்ப் யுவர் சைல்ட் earlier. ஹலோ வியூவர்ஸ், ஆலன் வியூவர்ஸ்க்கெல்லாம் ஹலோ சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு ஆலன் வந்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மள ஆட்டிசம் சயின்ஸ் பத்தி இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வர சில சயின்ஸ் எல்லாம் ஆலன் வந்து நமக்கு பண்ணி காமிக்க போறான். இன்னைக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் பண்ணலாமா? சயின்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்கலாமா எல்லாருக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? ஓகேவா? ஓகே சொல்லு. வெரி குட். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் எவ்ரிபடி சொல்லிடு. வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எவ்ரிபடி.
Okay, stop Alan. Okay, come on, point பண்ணுங்க Alan. Point பண்ணுங்க. No, 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 baby. Apple point பண்ணுங்க. Apple எங்க இருக்கு? Point பண்ணுங்க. Points. Point கண்ணா point. No, 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 baby. Please wait, please wait. Apple point பண்ணுங்க. Point பண்ணுங்க. Point பண்ணுங்க. Point பண்ணுங்க. Apple எங்க இருக்கு? Point பண்ணுங்க. Apple எங்க இருக்கு? Point பண்ணுங்க. பொம்மையோட விளையாடலாமா ஆலன்? பொம்மை எடுத்து வைங்க, சரியா வைங்க. ஆலன் வச்சுக்கோங்க, இப்படி வைங்க, இப்படி வச்சுக்கலாமா ஆலன்? இங்க பாருங்க, இங்க பாரு, ஆண்டி என்ன பண்ற பாரு. ஆலன் இங்க பாரு, நான் என் பாப்பாக்கு செயின் போட்டிருக்கேன். ஆலன் பாப்பாக்கு செயின் போடு. எடுங்க எடுங்க ஆலன் எடுங்க, ஆலன் எடுங்க. எங்க செயின் இருக்கு பாருங்க. ஆண்டி செயின். நோ 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 நோ, செயின் எங்க இருக்கு? சரி ஆண்டி ஹெல்ப் பண்றேன். நாங்க பிடிங்க பிடிங்க, செயின் போடுங்க. பாப்பாக்கு போடுங்க, செயின் போடுங்க. கையில போடுங்க. செயின் எங்க போடுவோம் நம்ம? எங்க போடுவான்ல? சரி நோ 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 நோ, எங்க போடுவோம்? கொடுங்க கொடுங்க, ஆண்டி ஹெல்ப் பண்றேன். இங்க பாருங்க, செயின் தலை வழியா கழுத்துக்கு போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் போடலாமா ஆலன்? ஆலன் நான் என் பாப்பாக்கு என்ன போடுறேன் பாரு. நான் என் பாப்பாக்கு தொப்பி போடுறேன், நான் ஹேட் போடுறேன். ஓகே ஆலன் எடு. ஆலனோட ஹேட் எங்க இருக்கு? தேடு ஆலன், தேடு. எங்க இருக்கு? நோ 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 ஆலன். கேப், தொப்பி எங்க இருக்கு? தொப்பி எங்க இருக்கு பாருங்க. வெரி குட். எங்க போடுவோம் தொப்பியை? ஃபர்ஸ்ட் பாப்பாவை சரியா உட்கார வைங்க. தலைகீழ இருக்கு பாருங்க, கரெக்ட் பண்ணுங்க. சரியா உட்காருங்க. கமான். நன்னா உட்கார வைங்க. மடியில உட்கார வைங்க. ஆண்டி மடியில உட்கார வச்சுட்டா மாதிரி. சூப்பர், குட் பாய். தொப்பி தலையில போடுங்க, தொப்பி தலையில போடுங்க, தொப்பி தலையில போடுங்க. வேடிக்கை பார்க்க கூடாதால. கமான், போடுங்க போடுங்க போடுங்க, தொப்பி போடுங்க. ஆண்டி ஹெல்ப் பண்றேன். போடுங்க 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 போடுங்க, தலையில போடுங்க, தலையில போடுங்க. ஓகே, இப்போ நம்ம பாப்பாக்கு தண்ணி வேணுமா? ஆண்டி தண்ணி கொடுக்குறேன். இந்த அஞ்சு தண்ணி குடிங்க. நீ கொடுங்க, உங்க பாப்பாக்கு தண்ணி கொடுங்க. பாப்பாக்கு தண்ணி கொடு. ஆலன் எங்க இருக்கு பாரு, பாட்டில் எடு. நோ 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 நோ, பாட்டில் எங்க இருக்கு? பாட்டில் இங்க பாருங்க, பாட்டில். ஆலனோட பாட்டில் எது? இதுல எடுங்க ஆலன், பாட்டில் எடுங்க. எங்க கொடுக்கணும் தண்ணி? தலையில எல்லாம் ஊற்றக்கூடாது. எங்க கொடுக்கணும்? வாயில கொடுங்க. எங்க இருக்கு வாய் பாப்பாக்கு? வெரி குட், சூப்பர். ஆலன் வச்சிடு, ஆலன் வச்சிடு. இப்போ வயிறு பசிக்குதான், மம்மம் வேணுமா? எங்க இருக்கு மம்மம்? எடுத்து கொடுங்க. மம்மம் எடுங்க. மம்மம் 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 சாப்பிடலாம். எங்க இருக்கு பாருங்க. கேக் எங்க வச்சிருக்கேன்? ஆண்டி கேக் வச்சிருக்கேன். நோ 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 நோ, கேக் எங்க வச்சிருக்கீங்க பாருங்க. ஆண்டி கேக் எடுத்துருக்கேன். நீ எடு ஆலன், எடு கேக் எடு. வெரி குட். மம்மம் ஊட்டுங்க, ஞம் ஊட்டுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. மம்மம் சவுண்ட் பண்ணுங்க. மம்மம் மம்மம் சவுண்ட் பண்ணுங்க. மம்மம் 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 சவுண்ட் பண்ணுங்க. வெரி குட். ஆலன் வச்சுங்க. இப்படிதான் தூக்கி போடக்கூடாதுடா கண்ணா. ஓகே, இப்போ புக் படிக்கலாமா? பாப்பாக்கு புக் படிக்க போறேன் நானு. ஆலனும் புக் படிக்க போறான். ஓகே ஆலன், புக் எங்க இருக்கு? எடு. புக் எது? ஆலன் புக். நோ நோ நோ, புக். வேர்ஸ் எ புக்? இங்க பாருங்க ஆண்டி பாரு, புக் எங்க இருக்கு பாரு. அங்க வச்சிருக்க பாரு ஆண்டி. எடுங்க புக் படிக்க வைங்க. புக் படிக்க வைங்க. இங்க வைங்க, மடியில வைங்க. எப்படி வைக்கணும் புக்கு? சரியா வைங்க. வெரி குட், சூப்பர். கீப் இட் டவுன். தாங்க தூக்கி போடுறா திரும்பவும் ஆலன். ஓகே, திஸ் இஸ் a way you brush your teeth. brush பண்ணுங்க. நான் பாருங்க பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். take the brush. no brush. எதுல ஆலன் பிரஷ் பண்ணுவ? ஆலன் எதுல பிரஷ் பண்ணுவான்? வெரி குட். no yeah, this is a way you brush your teeth. This is a way you brush your teeth so early in the morning. ஆண்டி தாங்க பிரஷ் தாங்க. வெரி குட் பாய்டா, வெரி குட் சூப்பர். இப்போ ஆண்டி பாருங்க comb your hair பண்ண போறேன். This is a way you comb your hair. come on ஆண்டி, நெக்ஸ்ட் எடுத்துட்டேன். combing
கோம்பிங் கோம் தலை வாரலாம். சீப் எங்க இருக்கு பாரு. சீப்புடா அலன். நோ 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 அலன். சீப் எடுங்க. எங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. எங்க இருக்கு சீப் எடுங்க. சீப் எடுங்க. நோ 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 நோ. சி இருந்தாங்க. வாருங்க வாருங்க தலை வாருங்க தலை வாருங்க. நோ 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 தலை வாரணும். தலையில வாருங்க. வெரி குட் அலன். சூப்பர். தலை வாரியாச்சு. நெக்ஸ்ட் பவுடர் போடலாமா? பவுடர் எடுங்க. பவுடர் எங்க இருக்கு பாருங்க. எடுங்க எடுங்க எடுங்க. பவுடர் போடலாம். நோ 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 அலன். சி வேர்ஸ் ஸ்பாஞ்ச். சி வேர்ஸ் ஸ்பாஞ்ச். தூரமா இருந்தாலும் போய் எடுத்துட்டு வரலாமே அலன். இங்க பாருங்க. இதே மாதிரி ஸ்பாஞ்ச் எங்க இருக்கு எடுங்க. தூரமா இருக்கு பாருங்க. ஓ ஓ வெரி குட் சூப்பர். ஸ்பாஞ்ச் போடுங்க. பவுடர் போடுங்க. ஓவர். கீழே வச்சிருங்க. ஓவர். குட் ஜாப். நெக்ஸ்ட் தண்ணி வேணுமா? பாப்பாக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? எடுங்க. கப் எங்க இருக்கு? கப் எடுங்க. பாட்டில கூட தண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகேங்க. நான் ஆண்டி பாருங்க டம்ளர் வச்சிருக்க பாருங்க. நீங்க டம்ளர் எடுங்க. டம்ளர் எங்க இருக்கு? டம்ளர் ஆண்டி எங்க காமிக்கிற டம்ளர் பாரு. பாயிண்ட் பண்றதை எடுங்க. பாயிண்டிங் பண்றதை எடுங்க. வெரி குட். தாங்க மம்மம் குடிங்க. டம்ளர்ல தண்ணி குடிங்க. வெரி குட். தண்ணி ஊத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ற. சூப்பர். குடுங்க குடுங்க தண்ணி குடுங்க. தண்ணி குடிக்க சொல்லுங்க. துய்யோ எடுங்க எடுங்க எடுங்க. கமான் கமான் எடுங்க எடுங்க எடுங்க. எடுத்து தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க. ஞம் 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 சொல்லு. ஞம் 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 சொல்லு. ஞம் 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 ஞம். ஓகே ஃபினிஷ். கீழே வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஷூ போட்டுட்டு ஸ்கூல் போலாமா? ஷூ எடுத்து போடுங்க. பாப்பாக்கு ஷூ போடுங்க. பாப்பாக்கு ஷூ போடுங்க. ஷூ எங்க இருக்கு? இங்க பாரு. ஷூ எங்க இருக்கு பாப்பாக்கு? ஷூ எடுங்க. பாப்பா ஷூ எங்க இருக்கு? இந்த மாதிரி ஷூ எங்க இருக்கு? ஷூ கால்ல போட்டு போவேன். ஹேலன் எங்க இருக்கு பாரு. ஆண்டி க்ளூ கொடுக்குறேனே. எடுங்க எடுங்க எடுங்க. நோ 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 தோருக்கு பாருங்க. எடுங்க. கால்ல போடுங்க. ஷூ கால்ல வைங்க. சூப்பர் அலன். வெரி குட்.